கோயம்புத்தூர் மாவட்டம் தடாகம் மாங்கரை வனப்பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 2 ஆண் யானைகள் சுற்றித் திரிந்தன. அடிக்கடி அந்த யானைகளை பார்த்ததால் அடையாளத்திற்காக சின்னத்தம்பி விநாயகன் என்று பெயர் வைத்தனர் அப்பகுதி மக்கள். இந்த 2 யானைகளும் அவ்வப்போது விவசாய நிலங்களை நாசம் செய்வதும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைவதும் என அப்பகுதி மக்களை அச்சுறுத்தி வந்தன. இந்த யானைகளால் பயிர் சேதம், வீடுகள் சேதமடைந்தது மட்டுமில்லாமல் உயிர் சேதமும் ஏற்படுவதாக கூறப்பட்டது. இதனால் யானைகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை வைத்தனர். விநாயகன் யானையை பிடிக்க வனத்துறையினர் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டனர். மயக்க ஊசி செலுத்தி அந்த யானையை பிடித்த வனத்துறையினர் லாரியில் ஏற்றிச் சென்று நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதிக்குள் விட்டனர். இதனால் தனி ஒருவனாக களமிறங்கிய சின்னத்தம்பி மீண்டும் தனது சேட்டைகளை தொடர ஆரம்பித்தது. பல போராட்டங்களுக்கு பிறகு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது சின்னத்தம்பி. இதனைத் தொடர்ந்து லாரி மூலம் டாப்சிலிப் வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது சின்னத்தம்பி. முன்னாடி போகாதீங்களா? சின்னத்தம்பியின் இருப்பிடத்தை தெரிந்து கொள்ள அதன் உடலில் GPS கருவியை பொருத்தினர் வனத்துறையினர். டாப்சிலிப் வனப்பகுதிக்குள் விடப்பட்ட சின்னத்தம்பி யானை 2 நாட்களில் மீண்டும் ஊருக்குள் புகுந்தது. யானையின் உடலில் GPS பொருத்தப்பட்டுள்ளதால் அதன் மூலம் சின்னத்தம்பியின் இருப்பிடத்தை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். 3 நாட்களில் மட்டும் 100 கிலோமீட்டர் தூரத்தை கடந்த சின்னத்தம்பி உடுமலை அருகே தஞ்சமடைந்தது. சின்னத்தம்பி யானையை மீண்டும் காட்டிற்குள் விரட்ட தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அந்த யானை கும்கியாக மாற்றப்படும் என்று வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். மனிதர்கள் காடுகளை ஆக்கிரமிக்க தொடங்கியதால் தான் யானைகளின் வழித்தடங்கள் பெரும்பாலும் அழிந்துவிட்டன. விவசாய புரட்சி, பசுமை புரட்சி என காடுகளை பற்றிய புரிதலே இல்லாமல் நாம் காடுகளை அழித்து விட்டோம் என்று கூறுகின்றனர் வன ஆர்வலர்கள். யானைகள் தங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த இடத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றும் அதற்கும் குடும்பம் இருக்கிறது, உறவு இருக்கிறது, அவைகளை தொலைத்துவிட்டு அது மட்டும் எப்படி வேறு இடத்தில் வாழ முடியும் என்றும் கேள்வி எழுப்புகின்றனர் வன ஆர்வலர்கள். 2 யானைகளுமே அதன் வாழ்விடத்தில் வனம் யானைகள் மற்றும் விலங்குகளோட வாழ்விடம், அந்த இடத்த விட்டு வேற காட்டுக்கு இடம் பெயர்றது அப்படிங்கிறது பார்த்து கொண்டு போய் காடு கடத்துறது அப்படிங்கிறது ஏற்புடைய காரியம் இல்லை. 2012 இருந்த யானைகளின் எண்ணிக்கை இப்போது இல்லை. ஆண்டிற்கு ஆண்டு யானைகளின் எண்ணிக்கை குறைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. யானைகளுக்கு ஒரு நாளைக்கு 150 லிட்டர் தண்ணீராவது தேவை. ஒரு இடத்தில் தண்ணீர் இல்லை என்றால் அடுத்த இடத்திற்கு யானைகள் நகர்ந்து கொண்டே இருக்கும். எனவே யானைகளின் வழித்தடத்தில் நாம் எந்த ஆக்கிரமிப்பும் செய்யாமல் இருப்பதே இதற்கு தீர்வாக இருக்க முடியும் எனவும் வன ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். சின்னத்தம்பியை கும்கியாக மாற்றும் முயற்சிக்கு வன ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். எல்லா யானைகளையும் கும்கி யானைகளாக மாற்ற முடியாது. அதற்கான உடல் வலிமை, அமைப்பு இருந்தால்தான் கும்கியாக மாற்ற முடியும் என்றும் கூறப்படுகின்றது. சின்னத்தம்பி யானையை கும்கியாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞரும் விலங்குகள் நல ஆர்வலருமான அருண் பிரசன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் யானைகளை அதன் வாழ்விடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் அதை கண்காணிக்க குழு அமைக்க வேண்டும் எனவும் யானைகளை வேறு இடத்திற்கு கொண்டு செல்வது தொடர்பாக விதிகளை வகுக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது சின்னத்தம்பி யானையை கும்கியாக மாற்றும் எண்ணம் தமிழக அரசுக்கு இல்லை எனவும் அதனை பாதுகாப்பாக காட்டிற்குள் அனுப்பவே அரசு முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் தமிழக அரசு உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. எது எப்படியோ யானைகளின் வழித்தடத்தில் இனிமேலாவது ஆக்கிரமிப்புகளை மேற்கொள்ளாமல் அவற்றின் வழித்தடங்களிலேயே சுற்றித் திரிய குறைந்தபட்ச அனுமதியாவது நாம் வழங்குவோம் யானைகளுக்கு. யானைகளுக்கும் கொடுப்போம் சுதந்திரம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.